இன்று இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத அவசர கால சட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, பத்திரிகையாளர் மீது வழக்கு, யாராவது தன்னுடைய கருத்தை சொன்னால் அவர்கள் மீது தாக்குதல், இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி RSS உடைய சித்தாந்தத்தோடு கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இப்பொழுது முழுமையான மோடி ஆட்சி என்று போய் கூட்டணி ஆட்சி என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்திஜி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஆற்றி வருகிறார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். அவர் மக்களின் குரலாக, மக்களின் முகமாக இந்த தேசத்தில் விளக்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று கூட ஒரு அமைச்சர் அவர்கள், ஒரு மூத்த தலைவர், யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது தேசத்தில் என்பதை பற்றி எல்லாம் செய்திகள் வெளியிடுகிறார்கள். ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பாஜக அரசு செய்து வருகிறது. இன்னும் திருந்தன தெரியவில்லை. இந்தியா முழுவதும் அப்படி என்றால் தமிழ்நாட்டிலும் ஒரு புதிய அவதாரம், நான் பயாலஜிக்கல் மேன், எல்லோரையும் வெறுப்பு பார்வையோடு வெறுப்பு அரசியல் செய்து கொண்டு வருகிறார். அது நீதிபதியாக இருந்தாலும் சரி, சாமானியர்களாக இருந்தாலும் சரி, இறந்து போன தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் மேலும் காழ்ப்புணர்ச்சியோடு பேசி வருகிறார். இதையெல்லாம் இந்த தேசத்தின் மக்கள் பார்த்து வருகிறார்கள். படிப்படியாக மீண்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை அளிப்பார். சொல்லுங்க. அவர் எவ்வளவு இடம் பிடிச்சாரு? முதல் தேர்தல் எவ்வளவு இடம் பிடிச்சாரு? இரண்டாவது தேர்தல் எவ்வளவு இடம் பிடிச்சாரு? இப்ப எவ்வளவு தேர்தல் இடம் பிடிச்சிருக்காரு? அவர் சொன்னது என்ன? 400 உறுதியா 400. அந்த கனவுலயே மிதப்பிலேயே இருந்தாங்க. ஆனா மக்கள் எவ்வளவு பேர் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? வலது பக்கம் சந்திரபாபு நாயுடு, இடது பக்கம் நிதிஷ்குமார். அவருடைய உறவு இல்லாமல், துணை இல்லாமல் ஆட்சியை அவர் நடத்த முடியாது. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. ஆனா நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோம், எங்க தலைவர்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கிற வருத்தத்தோடு இருக்காங்க. அவர்கள் முகத்தை பாருங்கள், எங்க தலைவருடைய முகத்தை பாருங்கள். சாலைகளில் வெட்டினார்களா தெரியவில்லை. நம்முடைய தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம், மாரியம்மனுக்கு ஆடு கோழி பலியிடுவது வழக்கம். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2003ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆடு கோழி பலியிடுவதை தடை செய்கிறோம். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை தழுவியவுடன் மீண்டும் ஆடு கோழிகளை நீங்கள் பலியிடலாம், அது நேர்த்திக்கடன் என்று மீண்டும் அந்த ஆணையை திரும்ப பெற்றார். ஆகையால் இது எந்த விதத்தில் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்து எப்படி இங்கிலாந்தில் 2 பெரிய கட்சிகள், ஒன்று லேபர் பார்ட்டி, ஒன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. லேபர் பார்ட்டி ஆட்சியை இழந்து 15 ஆண்டுகள் ஆகின்றன. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்தது. கடைசி பிரதமராக சுனிக் ரிஷிக் இருந்தார். இப்பொழுது லேபர் பார்ட்டி ஒரு மிகப்பெரிய விஷூருக்கு அடுத்து 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றது. அது போன்ற ஒரு முடிவு இந்தியாவில் வரும் ஆட்சி மாற்றம். காங்கிரஸ் பேரியக்கூடிய தோழர்களுடைய நாடி நிரப்பெல்லாம் இருப்பது காமராஜர் ஆட்சி தான். எங்க தாரக மந்திரம் காமராஜர் ஆட்சி தான். அதற்கான முன்முயற்சிகளை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று எல்லோரும் பாராட்டு பெறுகின்ற காவல்துறை உடன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 10 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அது ஒரு முடிவுக்கு ஒரு பொழுது எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்வோம். இது சரியா தவறா, இதுல ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா? இப்பொழுது புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கோணத்தில் போகிறார்களோ உண்மையை
குற்றவாளியை வெளியே கொண்டு வருவது காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய ரெண்டு விஷயம் தான். மின்கட்டணம் உயர்வுக்கு காரணம் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது. மின்சார வாரியம் தமிழ்நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கடன் பெறுவதற்கு கூட ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டும். உதய் மின் திட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சேராதிருந்தார். எதற்கு கையெழுத்து போடப்பட்டாங்க? எனக்கு வேண்டாம் உதய் மின் திட்டம், தமிழ்நாட்டிற்கு உதய் மின் திட்டத்தில் நான் கையெழுத்திட்டால் எங்களுடைய உரிமைகள் பறிபோகும், நாங்கள் தீர்மானிக்க முடியாது என்று 2016 வரைக்கும் தெளிவா இருந்தார். 2017 போயிட்டு யார் கையெழுத்திட்டதுன்னு தெரியும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த சுமையை மக்கள் மீது சுமத்தக்கூடாது, இது திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சியா தான் இருக்கு, அது மாற்றக்கிறதுக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். கொஞ்சம் சிறிய மாற்றங்கள், வேலை திட்டங்கள் கடந்த கால வாழ்க்கை வரலாறுலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா பட்ஜெட் மீட்டிங் எதுவும் தராம இருக்கதா சொல்றாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. வரும் முதல்ல அவர் பிறரை கையை காட்டும் போது அவரை கையை காட்டும். ஒன்று ஃபர்ஸ்ட் நாதுராம் கோட்சேவை பத்தி பேசணும், கோபால் கோட்சேவை பத்தி பேசணும், சவார்கரை பத்தி பேசணும், அவருடைய தலைவராக இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பத்தி பேசணும், பிரதமரை பத்தி பேசணும். இப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்களை பத்தி பேசணும். அப்புறம் எங்களை கையை காட்டணும்.